Hey guys, இந்த வீடியோவில் டாப் 8 நியூ லான்ச்டு பைக்ஸ் இந்த 2025ல ரீசெண்டாக லான்ச் ஆன பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 8 பைக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தாறுமாறான பைக்ஸுங்க. இந்த 8 பைக்ஸ் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணதில் பெஸ்ட்டான பைக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ட்ரைடென்ட் 660 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 8,50,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான். அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தாறுமாறாக இருக்கு. இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 lakh rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னை வந்துடும். இந்த ட்ரைடென்ட் 660 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 660 cc லிக்விட் கூல்ட் 12 valve DOHC இன்லைன் 3 cylinder இன்ஜின் வந்து இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 81 ஹார்ஸ் பவரும் 64 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 3 cylinder வந்து இந்த பைக்கோட இன்ஜினில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 6 speed கியர் பாக்ஸ், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் அவைலபிளாக இருக்கு. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். இதில் நீங்கள் மைலேஜ் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு 15 km/லிட்டர் வந்து மைலேஜ் ஓரளவுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். டாப் ஸ்பீட் 220 km/h தாராளமாக போகும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 310 mm உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டியூல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக் அவைலபிளாக இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரைட் பை வயர் த்ராட்டில் டெக்னாலஜியில் இருக்கு. அது கூட உங்களுக்கு ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 17 inch வந்து பார்த்தீங்கன்னா வீல் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41 mm அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்வின் சைடட் ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீலில் உங்களுக்கு ஸ்விங் ஆர்ம் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட ஓவரால் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 190 kg, 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் இருக்கு. இதில் உங்களுக்கு GPS அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நேவிகேஷன் இருக்கு, ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால கால் கனெக்ட், டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் இந்த கிளஸ்டரில் பண்ண முடியும். லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் வந்து LED ஹெட்லைட், LED டெய்ல் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் USB சார்ஜிங் போர்ட் அவைலபிளாக இருக்கு. ரைடிங் மோட்ஸ் 3 இருக்குங்க. ஸ்போர்ட், ரோட், ரெயின் அப்படிங்கிற 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்கு. ஹீட்டட் கிரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டான பைக் இந்த ட்ரைடென்ட் 660 டெஃபினட்டாக இந்த 2025ல லான்ச் ஆனதில் பெஸ்ட்டான பைக்குங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட டிரான்சால்ப் XL 750ங்க. இந்த XL 750 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 11 லட்ச ரூபா ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸோரூம் ப்ரைஸ் 11 லட்ச ரூபாய்க்கு இந்த டிரான்சால்ப் XL 750 வர்த்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 755 cc லிக்விட் கூல்ட் இன்ஜின், ட்வின் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்லைன் ட்வின் சிலிண்டர் இன்ஜினில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 90 ஹார்ஸ் பவரும் 75 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பைக்கோட 6 speed கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 6 speed கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட இருக்கிறதுனால உங்களுக்கு தாறுமாறாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து OHC அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் டைப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட உங்களுக்கு ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்கிறதுனால இந்த ஒரு பைக் வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்னு சொல்லலாம். மைலேஜ் அப்ராக்சிமேட்டாக 20 km/லிட்டரும், டாப் ஸ்பீடு 180 km/h தாராளமாக போகும். இந்த பைக்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டியூல் டிஸ்கும், ரியரில் சிங்கிள் டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலோட சைஸ் 21 mm, ரியல் வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18 mm கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான டயர் தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும், ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட வெயிட் 208 kg இருக்கு. அண்ட் சீட்டோட ஹைட்னு பார்த்தீங்கன்னா 850 mm இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 17 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு அதாவது 5 ரைடிங் மோட்ஸ் இருக்கு. ஸ்போர்ட், ஸ்டாண்டர்ட், ரெயின், அப்புறம் கிராவல் அண்ட் தென் உங்களுக்கு யூசர் மோட் அப்படிங்கிற கிட்டத்தட்ட 5 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரிமைண்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ABS லைட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களால் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லைட், LED டெய்ல் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ரேல்ஸ் அவைலபிளாக இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட், பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் இந்த ஹோண்டாவோட XL 750 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா சுசுகியோட GSX 8R. இந்த GSX 8R பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஃபேர்டு பைக், ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும், 9,25,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 9,25,000க்கு இந்த 8Rல அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 776 சிசி லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டிஓஹெச்சி மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 சிலிண்டர் அப்படிங்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டாம். 81 ஹார்ஸ் பவரும் 78 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் இயர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் பை வயர் டெக்னாலஜி இருக்குங்க. அதே சமயம் உங்களுக்கு சுசுகியோட கிளட்ச் அசிஸ்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 km/h வரும். டாப் ஸ்பீட் பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான பைக் விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு 750 சிசி அப்படிங்கிறதுனால, அதாவது 776 சிசி அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக ஒரு 170, 180, 200 கூட போகிறதுக்கு சார்ஜஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஸ் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு 2-in-1 எக்ஸாஸ்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 kg 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அவைலபிளாக இருக்குது. பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ஹெட்லைட்ஸ், எல்இடி டெய்லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் செப்பரேட்டட் ஹேண்டில் பார்ஸ், அதாவது கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா, இந்த பைக்கில் குவிக் ஷிஃப்டர் இருக்குது. நல்ல ஃபார்வர்ட் லீனிங்கில் கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சுசுகியோட ஒரு பெஸ்ட்டான பைக் இந்த ஒரு 10 lakh ருபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த GSX 8R வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட டியூனோ 457. இது வந்து RS 457ஓட ஒரு நேக்கிட் வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். 3,95,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் நேக்கிட் பைக்குங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,95,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்குது. 457 சிசி பேரலல் ட்வின் 4 வால்வ் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது பர் சிலிண்டர் இருக்கு. அண்ட் உங்களுக்கு லிக்விட் கோல்டு அண்ட் அதில் உங்களுக்கு ரைட் பை வயர் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 47 ஹார்ஸ் பவரும் 44 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் இயர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ATC வந்து இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா 41 mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டோட ஹைட் 800 mm 175 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. 12.7 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடியில் இருக்கு. டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஆப்ரிலியா கிட்ட இருந்து இந்த பைக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட வெர்சிஸ் X300 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக். இந்த பைக் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 3,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்குது. இந்த வெர்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு டெஃபினட்டாக ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்வேன். 40 ஹார்ஸ் பவரும் 26 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 296 சிசி லிக்விட் கோல்டு 4 ஸ்ட்ரோக் பேரலல் ட்வின் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 290 mm சிங்கிள் டிஸ்கும், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 220 mm சிங்கிள் டிஸ்கும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 19 inch வீலும் ரியரில் 17 inch வீலும் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஸ் செட்டப் பார்த்தீங்கன்னா 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான விஷயம் இதோட எர்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப டாலான விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 17 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 179 kg வெயிட் இருக்குது. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ரெடியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எர்கனாமிக்ஸ், நல்ல ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக இந்த பைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ரெபல் 500ங்க. ரெபல் 500 பார்த்தீங்கன்னா 5,12,000 5,12,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 471 சிசி லிக்விட் கூல்டு பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 45 ஹார்ஸ் பவரும் 45 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 km/லிட்டரும், டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 175 km/ஹவரும் தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. அண்ட் லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் அவைலபிளாக இருக்கு. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11.2 liters 191 kg வெயிட் இருக்கு. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது 41 mm ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்க்கும்போது ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கோட அந்த ஹேண்டில் பார் கம்ஃபர்டபுள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு பாபர் டிசைன், ஒரு க்ரூசிங் டைப்பில் வேணும்னா நீங்கள் இந்த பைக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அடுத்ததாக 7வதாக பார்த்தீங்க அப்படின்னா பெனிலியோட டிஆர்கே 502Xங்க. ஸோ 502Xை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எண்ட் மாடல்னு சொல்லலாங்க. பெனிலியோட ஒரு அட்வென்ச்சர் பைக்கை பொறுத்த வரைக்கும் 502Xும் இருக்குது, இது நார்மல் 502 இருக்குது, இது வந்து எக்ஸ் மாடல். இதில் உங்களுக்கு 6,70,000லேருந்து 6,85,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து டாப் எண்ட் மாடல் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா பெனிலியோட ஒரு டாப் எண்ட் மாடல் அட்வென்ச்சர் பைக். கிட்டத்தட்ட உங்களுக்கு 500cc லிக்விட் கோல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்லைன் ட்வின் சிலிண்டர் 8 வால்வ் DOHC மோட்டார் தான் இருக்குது. 48 ஹார்ஸ் பவரும் 47 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 25 km/லிட்டரும் டாப் ஸ்பீட் 160 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட்ல டியூல் டிஸ்க், ரியர்ல சிங்கிள் டிஸ்க் இருக்கு. டியூல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் இதில் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் ஹைட்ராலிக்ல கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தாங்க மைலேஜ் கிடைக்கும் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 20 to 25. அண்ட் வெயிட்னு பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு பார்க்கும்போது 235 kg 20 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு டைமென்ஷன்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் அனலாக்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட்ஸ் வந்துடும். அண்ட் நல்ல பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ், கான்ஃபிகரேஷன்ஸ், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த பைக்கில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 லட்ச ரூபா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துருங்க. கடைசியாக 8வதாக பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்கிராம்ப்ளர் 400XC அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிராம்ப்ளர் மாடல். இந்த மாடல் இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. அதாவது ட்ரையம்போட ஸ்கிராம்ப்ளர்லேயே, அதாவது ட்ரையம்போட 400cc மாடல்லையே இந்த ஸ்கிராம்ப்ளர் 400XC பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல். ப்ரைஸ் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. 2,94,000 ஷோரூம் ப்ரைஸில். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 398cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் த்ராட்டல் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்குது. 40 ஹார்ஸ் பவரும் 38 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 27 km/h மைலேஜ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ABS. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 43 mm அப்சைட் இன் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 195 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், லைட்டிங் செக்ஷன் எல்லாமே இடையில கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான சீட் இருக்கு. USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட அந்த ஒரு யூசபிலிட்டி தான். நீங்கள் இதை தாராளமாக வந்து ரோடு இல்லாத ஏரியாலையும் நீங்கள் ஆஃப் ரோடும் நல்லாவே பண்ண முடியும். ரோட்லையும் பார்த்தீங்கன்னா ஹைவேலையும் க்ரூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குது. பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ்லாம் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 8 பைக் இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணதில் பெஸ்ட்டான பைக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த 8 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.